இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சந்தித்து காசா குறித்து விவாதித்த பிறகு அவர் இவ்வாறு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட 7 நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடிதங்கள் அனுப்பி வைத்துள்ளார். இந்த பட்டியலில் மால்டோவா, புரூனே, அல்ஜீரியா, லிபியா மற்றும் ஈராக் உள்ளிட்ட நாடுகளும் இடம்பெற்றுள்ளன. அல்ஜீரியா, ஈராக், லிபியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கூடுதலாக தலா 30% வரியும், புரூனே மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகள் மீது கூடுதலாக தலா 25% வரியும், பிலிப்பைன்ஸ் மீது கூடுதலாக 20% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் நெடுஞ்சாலை அருகில் ரயில்வே மேம்பாலம் அருகில் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 9 அடி உயர வெண்கல முழு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.